அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கமாண்டில் நிறைய பேர் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் வணக்கம் சொல்கிறீங்களே, ஆனால் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி சார் கமாண்டில் சொல்கிறீங்க. எங்கேயுமே இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிறத எங்கேயுமே நம்ம பதிவு பண்ணுறது கிடையாது. அனைவரும் சமம் தான். இந்தியர்கள் அனைவருமே சமம். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமூகங்களுக்கும் அவர்களோட உரிமைக்காகவும் அவர்களுடைய தேவைக்காகவும் அவர்களுடைய வரலாற்றை பாதுகாப்பது, அவர்களுடைய அரசியல் தேவை, இதையெல்லாம் பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதை பேசாமல் இருக்க முடியாது. ஸோ நமக்காக வேறு யாராவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியுமா? அதுதான் மிகப்பெரிய தவறு. அந்தந்த சமூகங்கள் அவர்களுடைய உரிமைக்காக பேச வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை பேசி தான் ஆகணும். ஏன்னா வேறு யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு ஏற்றது மாதிரியான சட்டங்களை கொண்டு வருவாங்க. அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான வரலாற்றை கொண்டு வருவாங்க. வரலாற்றை மாற்றி எழுதுவாங்க, பேசுவாங்க. அப்போ உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறத, அவர்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத அவர்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதை பேசி தான் ஆக வேண்டும். அதற்காக இந்தியாவையும் இந்தியர்களையும் எங்கேயுமே நம்ம பிரித்து பேசணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. காணொலியுமே நம்ம தெளிவாக முதல்ல நம்ம பதிவு பண்ணுறோம், இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் வணக்கம் அப்படின்னு. ஏன்னா நம்ம பின்பற்றக்கூடிய தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும். ரெண்டு தலைவருமே ஒரு தேசிய தலைவர். அவர்கள் இந்த தேசத்திற்காகவே வாழ்ந்தவர்கள். அதாவது சுதந்திரம் போராட்டத்தின் போது நிறைய பேர் தேசத்திற்காக வாழ்ந்திருப்பாங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஒரு தேசிய தலைவராகவும் ஒரு தேசத்திற்காகவும் இருந்தவர்கள் ஒரு சிலர் தான். அதில் ஒருவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். சுதந்திரத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவர் சட்டத்தில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிறது, அரசியலில் அவர்கள் மக்களுக்கு தேவையானதை பண்ணிக்கிறது, அரசியல்வாதிகளாக மாறியிருப்பாங்க. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகும் தேசிய தலைவராகவும் தேசபக்தராகவும் இருந்தவர்கள் நாட்டில் ஒரு சிலர் தான். அதில் ஒருவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். ஸோ அவர்களை பின்பற்றக்கூடியவர் கண்டிப்பாக தேசத்தை மிகப்பெரிய அளவில் மதிப்பாங்க. தேசத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அரசியல் பேசினாலும், சமுதாய அரசியல் பேசினாலும் சரி, இல்லை தமிழ் தேசிய அரசியல் பேசினாலும் சரி, நம்ம தேசத்தை விட்டு கொடுக்காம தான் நம்ம எங்கேயுமே காணொலி பதிவு பண்ணுவோம். அதனால தான் நம்ம இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் வணக்கம் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ இந்த புரிதல் நம்ம காணொலியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம். ஸோ இன்றைய காணொலிக்கு நம்ம போகலாம். ஸோ இன்றைய காணொலி நம்ம பேசக்கூடிய விஷயம் இந்த தமிழ் சமூகங்கள் எதற்காக கலப்பு திருமணத்தை எதிர்க்காங்க, கலப்பை ஏன் ஆதரிக்கிறது இல்லை, இந்த கலப்புகளை அதிகமாக ஆதரிப்பது கிடையாது. இன்னும் கிராமப்புற பகுதிகளில் கலப்பு திருமணம் அப்படின்னா அங்கே எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் வலிமையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையில் முடியக்கூடிய அளவுக்கு கூட கிராமங்களில் கலப்பு திருமணத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. அப்போ தமிழ் சமூகங்கள், தமிழர்கள் கலப்பு திருமணத்தை மிகப்பெரிய அளவில் எதிர்த்துட்டு இருந்திருக்காங்க. காலமாக இது நடந்திருக்கு. இது ஏதோ இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் தமிழர்கள் இப்படி எதிர்ப்பு கலப்பு திருமணம் அப்படின்னா எதிர்க்காங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் காணொலிகளில் பதிவு பண்ணுறாங்க உங்களோட முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கலப்பு திருமணம் பண்ணியிருப்பார், இவர்களோட பரம்பரையில் ராஜாக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க கலப்பு திருமணம் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ நீங்கள் கலப்புக்கு பிறந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பாரிசாலன், இந்த பைத்தியக்காரன் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு வரலாறும் தெரியாது. இப்போ நீ உனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அப்போ அவர்கள்ட்ட கேட்கணும். இப்போ கலப்பு திருமணத்தை ஒருத்தவங்க எதுக்காங்க அப்படின்னா எதுக்காங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். நீ உட்காந்து அவர்களை பற்றி நீ எப்படி பேசுவ, உனக்கு என்ன தெரியும்? கலப்பு திருமணத்தை ஏன் எதிர்க்காங்க அப்படின்னு அவர்கள்ட்ட கேட்கணும். நீ உட்காந்துக்கிட்டு ஒரு காணொலியை உட்காந்துட்டு பேசினேன்னா அது சரியாயிருமா? கலப்பு திருமணம் இன்றைக்கு நேற்று எதிர்க்கலை. காலமாக கலப்பு திருமணத்தை தமிழர்கள் எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. இல்லை தமிழர்கள் கலப்பு திருமணத்தை ஆதரித்தாங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழர்கள் ஃபுல்லாமே கலப்பாடாக இருக்கணும். தமிழர் அப்படின்னாலும் அது ஒரு கலப்பு இனம் அப்படி தான் இருக்கும். தமிழர்கள் அப்படின்னாலே இது ஒரு கலப்பு இனம்ப்பா. இங்கே எல்லாம் மிக்சடாக இருக்கும். எந்த ஜாதியும் எவனுமே கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு கலப்பு இனம். தமிழர் அப்படின்னாலே ஒரு கலப்பு இனம். வடநாட்டுக்காரன் வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆந்திராக்காரன் வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கேரளாக்காரன் யார் வேணாலும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது தமிழர்களோட கோட்பாடு. அப்படின்னா அப்போ தமிழர்கள் அப்படிங்கிறதே ஒரு கலப்பு இனமாக தான் இருந்திருக்கும். அப்படி தானே? ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும், இவன் தமிழன், ஒரிஜினல் தமிழன் அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எதை வச்சு பேசுகிறீங்க? இந்த தமிழர்கள் காலமாக அந்த கலப்பை கலப்பு திருமணத்தை ஆதரிக்காமல் அந்த பியூராக தமிழர்களாக ஒரிஜினலாக அந்த ஒரிஜினல் ப்ரீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரிஜினலாக எந்தவித கலப்பும் இல்லாமல் காலமாக அவர்கள் அப்படியே அதை பாதுகாத்து கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி சொல்ல முடிகிறது இவர்கள் தமிழர்கள்
அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நீ எல்லாமே கலப்பாயிட்டுனா இப்போ இது ஒரு கலப்பு இனமாக இருந்திருக்கும். அப்போ தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் அவர்களோட இனத்தை வந்து காப்பாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து பாராட்டி தான் நம்ம ஆகணும். ஏன் மன்னர்கள் காலத்தில் வந்து கலப்பு எல்லாருமே கலப்பாக இருந்தாங்க. ஸோ பாண்டிய மன்னர்கள் எடுத்து பாருங்கள். தென்காசி சீவலமார பாண்டியர் அவருடைய மருமகன் சின்னநஞ்சா தேவர் வந்து மாற்று சமுதாயத்தில் வந்து திருமணம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சின்னநஞ்சா தேவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காரு. அவருடைய மருமகன் தன்னுடைய தங்கச்சி மகன் சின்னநஞ்சா தேவர் சொக்கம்பட்டி பாண்டியர். ஸோ வடகரை பாண்டியர் அப்படிம்பாங்க, சொக்கம்பட்டி பாண்டியர். அவர் வந்து மாற்று சமுதாயத்தில் வந்து திருமணம் பண்ணிட்டாரு, காதல் பண்ணிட்டாரு. ஸோ அதற்காக வந்து அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காரு சீவலமார பாண்டியர். ஸோ அப்படியெல்லாம் மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து கலப்பை ஆதரிக்காமல் தான் மிக சிறந்த வகையில் வந்து அவர்களோட வம்சாவளியை இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட வந்து கடத்தியிருக்காங்க. தமிழர்களோட வரலாறு அப்படின்னா அது வந்து இவ்வளவு தெளிவாக மிகவும் தெளிவாக வந்து இந்த வரலாறு வந்து இருக்குது. அப்படி இருந்துமே வந்து சிலர் வந்து எப்படி பதிவு பண்ணுறாங்க தமிழர்கள் அப்படின்னா வந்து கலப்பை ஆதரிப்பாங்க, கலப்பு திருமணத்தை வந்து ஆதரிப்பார்கள். ஸோ கலப்பு திருமணத்தை இன்றைக்கி ஆதரிப்பவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் வரலாறு இருக்காது. கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் வரலாறு இருக்காது அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக சொல்லலாம். அவர்கள் இன்றைக்கி புதுசு புதுசாக வரலாறு எழுதலாம். ஆனால் நீங்கள் கலப்பை ஆதரிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வரலாறு எழுதி என்ன பிரயோஜனம்? நீ உட்காந்து ரைட் அப் நான் வந்து அந்த பரம்பரை நான் இந்த பரம்பரை அப்படின்னு நீ எழுதி என்ன பிரயோஜனம்? நீ தான் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிற. மற்ற எந்த சமுதாயத்தில் எங்கே வேணாலும் எவன் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா வரலாறு வந்து எப்படி நீங்கள் ஆதரித்து அந்த உங்களுக்குன்னு ஒரு வரலாறு நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இப்போ இன்றைக்கி பாண்டியர் தேடி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். ஏன் போகிறோம்? ஒரு காலத்தில் பாண்டியர்களாக இருந்தாங்க. அதன் பிறகு பாண்டிய கூற்றங்கள், பாண்டிய நாடுகளே வந்து பாண்டிய கூற்றங்களாக சிற்றரசுகளாக அங்கங்கே பிரிஞ்சு இருந்துச்சு. அதன் பிறகு நாயக்கர் ஆட்சியில் வந்து பாண்டியர்கள் வந்து பாண்டியர்களோட கூற்றங்கள் எல்லாமே பாளையக்காரர் முறைக்குள்ளே கொண்டு வராங்க. அதன் பிறகு ஜமீன்தார்களாக மாறுறாங்க. ஸோ இப்போ வந்து பாண்டியர்கள் வந்து சிற்றரசுகளாக, கூற்றங்களாக, பாளையக்காரர்களாக, ஜமீன்தார்களாக அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாறி இன்றைக்கி வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாண்டியர்கள் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ வந்து பாண்டியர்களை தேடி போய் தான் ஆகணும். அப்போ பாண்டியர்கள் தேடி பயணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு பாண்டியர்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பாண்டியர்களோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி போக வேண்டியது இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா பாண்டியர்கள் அப்படி பல நிலையில் பல கட்டங்களில் வந்து மாறி 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 வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவர்களை வந்து தேட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்போ உண்மையான பாண்டியர்கள் யார்? அப்போ பாண்டியர்கள் வந்து இந்த மாதிரி பாளையக்காரர்களாக மாறியிருக்காங்க, ஜமீன்தார்களாக மாறியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் தான் பாண்டியர்களை வந்து பாண்டியர்களோட வரலாற்றை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். டைரெக்டாக போய் தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் தான் தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கி இப்போ நீங்கள் எல்லாருமே கலப்பாக மாறிட்டீங்க. தமிழர்கள் எல்லாருமே எல்லா ஜாதியிலுமே கல்யாணம் பண்ணி நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, தமிழர்கள் எல்லாருமே கலப்பை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி கலப்பு திருமணத்தை வந்து ஆதரித்து எல்லாருமே கலப்பு திருமணத்தை வந்து ஆதரித்து ஜாதி எல்லாம் ஒழிஞ்சிடுச்சு. அப்போ வரலாற்றில் புறப்பொருள் வெண்பா மாலை எடுத்துக்கிட்டாலும் சரி, புறநானூறு எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே கலிங்கத்து பரணி எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கெல்லாம் மறவர்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது. மறவர்கள் வந்து இந்த அளவுக்கு போர் பண்ணியிருக்காங்க. தமிழர்கள் வந்து தமிழர்களில் ஒரு குடி வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லி புகழப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த குடி யார் அப்படி அப்போ என்ன ஆகும்? அப்போ மறவர்கள் அப்படிங்கும்போது அப்போ மறவர்களை தேடி பயணம். ஏன்னா மறவர்கள் தான் இங்கே வந்து கலப்பு திருமணத்தை ஆதரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆதரித்து எல்லாருமே கலப்பாயிட்டாங்க. தமிழர்களில் வந்து இவன் இந்த ஜாதினை கண்டே பிடிக்க முடியாது. அப்போ இப்போ மறவர்களை தேடி பயணம் போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. மறவர்களை தேடி பயணம் போவோம். யார் மறவர்கள் அப்படின்னு இவங்க மறவர்களை தேடி பயணம் போக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ வந்து தமிழர்களில் ஒரு குடி இருந்துச்சு, மறவர்னு ஒரு குடி இருந்துச்சு, பறையர்னு ஒரு குடி இருந்துச்சு, பல்லர்னு ஒரு குடி இருந்துச்சு, நாடார்னு ஒரு குடி இருந்துச்சு. இப்படி சில குடிகள் பெயர்களை சொல்லி இவர்களெல்லாம் தேடி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை தேடி தான் போகணும். அந்த நிலைமைக்கு தமிழர்கள் வந்துடுவோம். அப்போ அந்த நிலைமைக்கு தமிழர்கள் போயிட்டோம் அப்படின்னா அப்போ யார் தமிழர்கள்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதற்காக தான் அன்றைய காலத்தில் இருந்தே வந்து கலப்பு திருமணத்தை வந்து தமிழர்கள் ஆதரிப்பது கிடையாது. அதற்காக வந்து எல்லோரும் மாற்றி மாற்றி நீ பெரியவன் நான் பெரியவன் சண்டை போட்டுக்கணும். அப்படி யாராவது எங்கேயா சண்டை போட்டுருக்காங்களா? அந்த மாதிரி தமிழர்கள்ட்ட இப்போ எங்கேயாவது சண்டை இருக்கான்? நீ எப்பா இவன் வந்து அவன் பெரிய தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறான், இவன் வந்து நீ உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கான். அப்படி சண்டை வந்துச்சுன்னா அது வந்து ஜாதி வெறி அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய கட்டமைப்பை பாதுகாத்து வாழ்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அவர்களுக்கு உரிமை இருக்குது. அவர்களுடைய கட்டமைப்பை நாங்கள் எங்கள் குடும்பத்தை வந்து பாதுகாத்து இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ அவர்களுடைய கட்டமைப்பை பாதுகாத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிறது இங்கே ஒரு கூட்டம் கிளம்பிட்டு இருக்கு. இன்றைக்கி ஜாதிய கட்டமைப்பு கிடையாது. ஒரு பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைய வந்து படிக்க வைக்கிறாங்க, படிக்க வச்சு அவர்கள் விருப்பப்படி திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காங்க. அதை கூட விடுறது கிடையாது. ஜாதி வந்துருச்சு. அவர்கள் வந்து எந்த ஜாதி கட்சியிலையும் கிடையாது, எந்த ஜாதி அமைப்பிலும் கிடையாது, ஜாதி உணர்வே இல்லாமல் கூட இருக்கிறாங்க அந்த பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் வந்து அவர்கள் குழந்தைய அவர்கள் விருப்பப்படி திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காங்க. இதில் எந்த தப்பு?
இதில் எந்த தவறுமே கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு, அந்த பெண்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கும். நம்ம அப்பா அம்மா சொல்கிற இடத்துல நம்ம வந்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் இருந்ததால் தான், அந்த எண்ணம் வந்து தமிழர்கள் எல்லாருக்குமே உண்டு. எல்லா குடும்பத்தில் உள்ள பெண்களுமே வந்து அந்த ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. நம்ம வந்து அப்பா அம்மா சொல்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ தான் போய் அந்த பொண்ணுக்கு வந்து லவ் டார்ச்சர் கொடுத்தாலுமே அந்த பிள்ளை வந்து அப்பா அம்மா சொல்கிற பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணும். இது தமிழர்களோட பண்பாடு. இந்த பண்பாடு தான் தமிழர்கள்ட்ட இருந்துச்சு. அதனால தான் இவ்வளவு தூரம் காலமாக இந்த தமிழர்களோட அந்த பண்பாடும் பாரம்பரியமும் இவ்வளோ தூரம் எந்த கலப்பும் இல்லாமல் வந்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வந்து இவ்வளோ தூரம் நம்ம கையில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காரணம் வந்து இந்த ஜாதி அமைப்புகள், ஜாதி கட்சிகள், இந்த ஜாதி வெறியர்கள் அவங்கெல்லாம் கிடையாது. பெண்கள், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் உள்ள பெண்கள் தான். இந்த பெண்களை எதுக்கு எல்லாரும் போட்டுறாங்க, மதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தோட பண்பாடு பாரம்பரியத்தை எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு பாதுகாத்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதற்கு பெண்கள் தான் ரொம்ப முக்கிய காரணம். இன்றைக்கி மறவர் சமூகம் இத்தனை காலமாக தொன்று தொட்டு ஆதி பூர்வ குடியான ஒரு சமூகம். மறவருக்கும் குறவருக்கும் மல்லர் என்று பெயர் அப்படின்னு சங்க இலக்கிய பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து குறவருக்கு முன்னாடியே மறவர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. மறவருக்கும் குறவருக்கும் மல்லர் என்று பெயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படி ஆதிக்குடியான மறவர் சமூகம். நான் வந்து இப்போ மறவர் சமூகத்தை பற்றி சொல்கிறேன்னா நம்ம அதை பற்றி அதிகமாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். மற்ற சமூகங்களுக்கும் வரலாறு இருக்கும், அவர்களும் ஆதிக்குடியாக இருக்கலாம், அது அவர்கள் தான் சொல்லணும். ஸோ அந்த மறவர் சமூகம் இப்போ வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த மறவர் சமூகம் அழியாமல் இருக்குது அப்படின்னா பெண்கள் தான் காரணம். அந்த பெண்களை தான் போற்றி வணங்குறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து கலப்பு ஏற்படாமல் இன்றைக்கி வந்து மறவர்கள் அப்படின்னு குடி இன்றைக்கும் இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து பெண்கள் தான் காரணம். ஸோ அதனால் அந்த பெண்களை வந்து எப்படியாவது உடைச்சிட்டா அந்த சமூகத்தை அழிச்சிடலாம் அப்படிங்கிறத இவர்களோட நோக்கம். பெண்களை வந்து எப்படியாவது வந்து காதல்ங்கிற போரில் வந்து வீழ்த்திட்டோம் அப்படின்னா ஃபினிஷ், இந்த சமூகத்தை அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் எத்தனையோ சமூகங்கள் நீங்கள் வந்து சங்க இலக்கிய பாடல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய சமூகங்களோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் தேடுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி அந்த சமூகங்கள்லாம் நீங்கள் வந்து தேட தான் செய்யணும். இன்றைக்கி தேடி தான் போகணும். எப்படி பாண்டியர்களை தேடி போகிறோமோ அதே மாதிரி இந்த சமூகங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி போனால் தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி தேடாமலே கிடைக்குது அப்படின்னா அப்போ இந்த சமூகத்தை வந்து எப்படியாவது அழிக்கணும். அழிச்சிட்டு தேடக்கூடிய பட்டியலில் கொண்டு சேர்த்துடலாம்ல. எல்லாத்தையும் கலப்பாக ஒரு வாட்டி எவனுமே மறவர்களுடைய எல்லாம் கலப்பினம் அப்படிங்கும்போது அப்போ தேடக்கூடிய பட்டியலை கொண்டு போய் சேர்த்துடலாம். ஸோ இதுதான் இவர்களுடைய நோக்கம். ஸோ இதை தான் தமிழர்கள் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு இவர்களுக்கு வந்து ஏதோ ஜாதி வெறியில் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கும் ஒரு பண்பாடு பாரம்பரியம் இருக்குது. காலமாக ஆதி காலம் தொட்டு அவர்கள் அந்த பண்பாடு பாரம்பரியத்தை கொண்டு வந்து இதுவரைக்கும் சேர்த்துருக்காங்க. இனிமேலும் அது இந்த உலகம் இயங்குற வரைக்கும் அது வந்து அந்த பண்பாடும் பாரம்பரியம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர்கள் வந்து போராடிட்டு வராங்க. ஸோ அதற்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வந்து உறுதுணையாக இருக்கணும். தமிழர்களோட வரலாற்றையும் பண்பாடும் பாரம்பரியத்தையும் அவர்களோட பூர்வீகத்தையும் ஒரு பாதுகாக்க நினைக்கிறான் அப்படிங்கிறபோது அவனுக்கு அனைவரும் உறுதுணையாக தானே இருக்கணும். ஒருத்தவன் இப்போ நம்ம வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறது வெள்ளைக்காரனோட பண்பாடு பாரம்பரியமா கிடையாதுல்ல, தமிழர்களோட பண்பாடு பாரம்பரியம் தானே. ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தன் பேசுகிறான், ஒரு போராடுறான் அப்படிங்கிற போது அவனுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வந்து உறுதுணையாக இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி, எங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது, அதை நோக்கி நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டே இருப்போம், இவரெல்லாம் ஜாதி வெறியர்கள், கலப்பு திருமணத்தை ஆதரித்து என்ன பிரச்சனை? பெற்றோர்களை தெருவில் விட்டுட்டு அந்த பொண்ணு போய் இன்னொருத்தவங்க கூட போய் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க முடியுமா? இது தமிழர்களோட நாகரிகமா? இது தமிழர்களோட பண்பாடா? தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது தான் தமிழர்களோட பண்பாடும் பாரம்பரியம். தாய் தகப்பன் சொல்கிறதெல்லாம் கேட்காத. தாய் தகப்பன் காலில் விழுந்து கதறாங்க, விட்டுட்டு நீ போகிற அப்படின்னா நீ போய் என்ன வாழ்ந்து என்னத்தை பெருசாக கிழிச்சிருவியா? தாய் தகப்பன் பெற்றவங்க எல்லாரும் கூட இருந்துமே இங்கே வாழ முடியும். அம்மா அப்பா மாமனார் மாமியார் சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சான் எல்லாரும் கூட இருந்தாலே இங்கே வந்து வாழ்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ தாய் தகப்பன் எல்லாம் விட்டுட்டு நீ ஒத்தையில் போய் நின்று அப்படி போய் இங்கே என்னத்தை வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறீங்க? இதுக்கு பேர் காதலா? காதலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தனம் பாண்டியன். ஜெய்.